தாயுமான சுவாமிகள் இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் உள்ள திருமறைக்காட்டில் பிறந்தவர். இவருடைய அப்பா பேர் கேடிலியப்ப பிள்ளை. இவர் அப்பா திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் கணக்க பிள்ளையாக வேலை பார்க்குறாரு. அவர் இறந்து விடவே அவருக்கு பதிலாக தான் அடுத்து தாயுமான சுவாமிகள் இங்கே தலைமை கணக்கராக அவர்கிட்ட போய் வேலை பார்க்குறாரு. அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவி ராணியிடமும் இவர் தான் வேலை பார்க்குறாரு. இவர் ஒரு முறை இங்கே இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஆவணத்தை கிழித்து தூக்கி எறிஞ்சு அதில் தண்ணியை ஊற்றுறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அப்படி இந்த நிகழ்ச்சி நடந்த கொஞ்ச நேரத்தில் திருவனைக்காவல் ஐயர்கள்லாம் இங்கேருந்து உடையாந்து அங்கே உள்ள அம்பாளுக்கு தீப்பிடிச்சு சேலையில் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. தாயுமான சுவாமிகளாக அணைச்சாருங்கிறாங்க. உடனே மன்னனுக்கு பெரிய ஆச்சரியம். இங்கே தாயுமான சுவாமி இருக்கிறாரு, அங்கே எப்படி போனார் அப்படிங்கிறது ஆச்சரியம். அதாவது இவர் இந்த நேரத்தில் இங்கே ஒரு அவருடைய ஞானக்கண்ணில் தெரிஞ்சிருக்கு. இங்கேருந்து அவர் தூக்கி எறிஞ்ச அந்த பேப்பர் முக்கியமான ஆவணத்தை கிழிச்சு எறிஞ்சாரு, தண்ணி எடுத்து ஊற்றினாரு பாருங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. அங்கே போய் அந்த சேலை தீ பிடிச்ச அந்த அம்பாளுடைய சேலையை அணைச்சிருந்துருக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு தான் அவர் சித்தர்னு உணர்ந்தாங்க. அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அதாவது தாயுமான சுவாமிகள் திரட்டுனே அந்த பாடலுக்கெல்லாம் பேர். அவர் பெரும்பாலும் பராபரக்கணி தான் எழுதுவார். உதாரணமாக ஒரு பாடல் சொன்னோம்னா, சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே அப்படின்னா, நம்ம என்னதான் நிறைய படித்தாலும் சித்தியெல்லாம் தியானம் யோகம் அப்படியெல்லாம் பெற்றாலும் மனம் இறங்க கல்லாருக்கு, மனசு தான் முக்கியம். மனம் அடங்க கல்லாதவர்களுக்கு தெய்வமே வரமாட்டார். ஏன்னா மனசு தான் முக்கியமானது அப்படிம்பார். அவர் தான் எல்லோரும் இன்புற்றிருப்பதே எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிற பாடல்களாலும் சரி. இது எல்லாமே பராபர கண்ணியில் நிறைய பாடல்கள் இதே மாதிரி. நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசைக்குள் வாராய் பராபரமே, இப்படி பராபரமேன்னு எல்லா பாடல்களும் எழுதியிருக்காரு. அதனால அதுக்கு பேர் பராபர கண்ணி அப்படிங்கிறதே பேர். இவர் தாயும் ஆனவர் அப்படின்னு அதுதான் சொல்கிறோம். தாயுமான சுவாமிகள் இது மாதிரி ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்டவர்கள் அவர்கள்லாம். இதில் தான் சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயின்றார். மனசை கற்றுக்கணும். ஏன்னா மனம்தான் தெய்வம். மனதை அடக்க கற்றுக்கணும். மனதை அடக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அடக்கம் வைக்கிறப்ப அது முன்பிலும் பல மடங்கு சீனி பாயும். அப்போ மனதை அதன் போக்கில் நம்ம வேடிக்கை பார்க்கணும். அவ்வாறு போக்கில் விட்டு வேடிக்கை பார்க்கும்போது தான் மனசு அடங்கும். மனசு அடங்கும் பொழுது தான் செயல்களும் அடங்கும். அப்பொழுது தான் நமக்குள்ளே ஒரு பவர் சக்தி உருவாகும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்துக்களில் முக்கியமான கருத்து ஆகும்.